சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள் எப்படி இருக்குது, இந்த மாதம் செலவுகள் எது இருக்கான வருமானம் இருக்குது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்லதொரு வருமானம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். பட் அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கணும். தேவையில்லாத பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாகவே இருக்குது. ஸோ ரொட்டீன் லைஃப் என்னவோ நீங்கள் அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, போதுமானது. இந்த மாதம் அத்தனை விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அது இல்லாமல் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், ரிசல்ட் வந்தால் தேர்வனா அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லேபர்ஸ் நல்ல ஸ்கில்டு லேபரை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல லேபர்ஸ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு இன்னும் தள்ளி போடாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. உடனே அப்போவே செய்யுங்க. எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட இந்த மாதம் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்காதீங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருந்தால் கூட கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. உங்களுடைய பிஸ்னஸில் இந்த மாதம் ஓரளவுக்கு நார்மலான ஏர்னிங் இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுடைய வேலை நீங்கள் எஃபர்ட் எடுத்து தான் பண்ணணும். இதில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இல்லைன்னா பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் கூட சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சில விஷயங்களில் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஃபீல்டில் அதை பண்ண முடியும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா முதல்ல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதே சமயத்தில் அந்த முயற்சி ஸ்தானத்தை ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவான் தொடர்பு கொள்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணணும். அப்படின்னால் மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய காரியங்கள். இந்த மாதம் உங்களுடைய பண வசதி, பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, உங்களுக்கான பணம் புழக்கம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பேச்சை குறைங்க. ரொம்ப அவசர விஷயம் இருந்தாலே தேவையில்லாத விஷயத்தைங்களாம் அன்வான்ட் அட்டாக்கிங்கெல்லாம் விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் யாருக்கும் தேவையில்லாமல் நீங்கள் கடன் கொடுக்காதீங்க, ரொம்ப முக்கியம். நீங்களே ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுடைய கரியரில் உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் ஏதாவது ரிசல்ட் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு.
நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் கூட சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதம் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே அடக்கி வாசிங்க. யூக வணிகங்கள் எல்லாமே நம்முடைய டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனைகள் உருவாகும். கிரக நிலைகள் அதற்கு சாதகமாக இந்த மாதம் இல்லை. அதனால் பொறுமையாக இந்த மாதம் இருங்க. ஏதாவது உடம்புல நோய் இருந்தால் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. அதுலேயும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அல்லது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் குழந்தைகளாலுமே, இன்னொரு பக்கம் குழந்தைகள் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளையும் விநாயகரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் துலாம் அல்லது விருச்சிகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நீங்கள் விசாகத்தில் பிறந்தாலும் சரி, பொதுவாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள் இந்த மாதம் வேண்டாம். அன்வான்ட் திங்கிங் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் தூக்கி அவாய்ட் பண்ணுங்கள். டயத்துக்கு இந்த மாதம் சாப்பிட பழங்க, டயத்துக்கு தூங்க பழங்க, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. உடம்பில் ஏதாவது நோய் இருந்தால் உடனே டாக்டரை மீட் பண்ணுங்கள், இது முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் நீங்கள் அஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் பெருசாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதம் உத்தரவாதம் இல்லை. யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. இன்றைக்கு இருக்க உலகத்தில் யாரையா நம்பி தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களை பொறுத்த வரைக்கும் விசாகத்துக்கு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைச்சிட்ருக்கீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், தலையிடாதீங்க. கிரக நிலைகள் ரொம்ப சுமாராக ஒரு சில விஷயங்களில் இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, நான் வீடு வாங்கணும், அது வீடு கட்டணும், அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும், அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் இந்த மாதம் லோன் வாங்கி வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைக்கும். இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை ஏற்படுற மாதிரி தோற்றம், நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் விநாயகரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.